வணக்கம் நண்பர்களே, நான் ஜான்சன். இன்னைக்கு வேலைங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டியில வேலை நடக்கு. ஒரு வயக்காட்டு இடத்துக்கு வந்து ஃபென்சிங் போட்டு தர சொன்னாங்க. காங்கிரீட் போட்டு அது ஃபென்சிங் வந்து 7 அடி கல் போட்டு புதுக்கோட்டை கல் போட்டு 5 அடி உசரத்துல வந்து 3 இன்ச் வேலை போட்டு பண்ணி தர சொன்னாங்க. இது 50 சென்ட்டுக்கு முடிச்சு 1000 அடி கீழே தான் வந்துச்சு. நம்ம வந்து அடிக்கு வந்து 150 ரூபாய் பண்ணியிருக்கோம். பாத்தீங்களா, கல் புதுக்கோட்டை கல் 7 அடி கல் 2 அடி பூமிக்குள்ள போயிடும், 5 அடி மேல நிற்கும். சரிங்களா, வீடியோ ஃபுல்லா பாருங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க, இப்ப கல் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் உள்ள கொண்டு வர முடியல. இடத்துக்குள்ள வந்து வைக்கட் ரங்க வச்சுல தெரியும். அதுலயும் மழை வேற பெஞ்சிருந்துச்சு, உள்ள கொண்டு வர முடியல. வெளில வச்சுட்டு இறக்கி வச்சுதான் ரெண்டாவது வண்டியில கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்திருந்தோம். 20 கிலோ எடுத்திருந்தோம். அதான் கல் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. இடம் வந்து வைக்கட் இடம். நம்ம நெஞ்ச நடுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி மண்ணு கொஞ்சம் காஞ்சிருந்துச்சு. உள்ளேயுமே தண்ணியா தான் இருந்துச்சு. நீங்க வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்க, கல் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. நம்ம குழி வந்து 2 அடி எடுத்துட்டோம். அது களிமண், இந்த அந்த மாதிரி கரிசல் மண் அந்த மாதிரிங்கிறதுனால நம்ம அதுல இருந்து காங்கிரீட் போட்டு தான் பாத்தீங்களா. காங்கிரீட் போட்டு கல் ஊனியாச்சு. கல் ஊனி கலரும் கொடுத்துரும். கஸ்டமர் கலரும் கேட்டாங்க, கலரும் கொடுத்துரும். காங்கிரீட்டும் போட்டு கொடுத்துரும். காங்கிரீட் எப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மெட்டீரியல் எடுத்துட சொல்லிடுவோம். நம்ம ஒரு கல்லுக்கு குழச்சி கிண்டி போட்டு நம்ம மட்டம் பார்த்து தெளிவுபடுத்துறதுக்கு ஒரு கல்லுக்கு 50 ரூபா சார்ஜ் பண்ணுவோம். இப்போ 100 கல் போடுறோம் அப்படின்னா அதுக்கு 5000 ரூபா சார்ஜ் பண்ணுவோம். சரிங்களா, மெட்டீரியல் நீங்க எடுத்துறோம். ஜல்லி, மண்ணு, சிமெண்ட் நீங்க எடுத்து தர்ற மாதிரி இருக்கும். A to Z மீதி எல்லாமே நம்ம மெட்டீரியல் வந்து கல்லு, கம்பி, முள்ளு கம்பி, பார்பெட் வயரு, அதுக்கப்புறம் வலை, லேபர் எல்லாமே சேர்த்து வந்து அடிக்கு 150 ரூபாய் பண்ணும். இப்போ 1000 அடி 1500 அடிக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா 145 ரூபாய் பண்ணுவோம். அதுலயுமே இடத்துக்குள்ள கல்லு கொண்டு போக முடியல, மிஷின் வச்சு குழி அடிக்க முடியலன்னா கூட 5 ரூபாய் பண்ணுவோம். சரிங்களா, இது ஒரு 5000 அடிக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா 145 வந்து 140 ரூபாய் பண்ணுவோம். இடம் அதிகமாக வந்து காஸ்ட் ஒரு 5 ரூபாய் கம்மியாகும். இடம் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா காஸ்ட் அதிகமாகும். இப்ப நீங்க ஒரு 500 அடிக்குள்ள பண்ண சொல்றீங்க அப்படின்னா 160 ரூபாய் பண்ணும். 200 அடிக்குள்ள பண்ண சொல்றீங்க அப்படின்னா அடிக்கு வந்து 200 ரூபாய் பண்ணும். A to Z எல்லாமே எங்களுடைய இடம் பெருசாயிடுச்சுன்னா அமௌண்ட் கம்மியாகும், இடம் கம்மியாச்சுன்னா அமௌண்ட் அதிகமாகும். சரிங்களா, இது நம்ம பண்றது வந்து ராஜ்காட் வயர்னு சொல்லுவாங்க. ஜிஎஸ்எம் வந்து பாத்தீங்கன்னா 60 ஜிஎஸ்எம் இருக்கும். இதே நீங்க டாடா ஒயரான்லயும் போட்டு கொடுப்போம், டாடா ஆயுஷ்லயும் பண்ணி கொடுப்போம். சரிங்களா, நீங்க டாடா கம்பி கேட்டீங்கன்னா டாடா கம்பி போட்டு கொடுப்போம். அது காஸ்ட் வைஸ் வந்து இதுல இருந்து 40 ரூபா கூட வரும். சரிங்களா, டாடா வைரானுங்கிறது அதுல இருந்து 20 ரூபா கூட வரும். காஸ்ட் வந்து நம்ம டாடா ஆயுஷ்ல பண்ணோம், 2000 அடிக்கு பண்ணோம் அப்படின்னா அடிக்கு வந்து 200 ரூபாய்க்கு பண்ணுவோம். சரிங்களா, அதுல இருந்து அடி குறைய வந்துச்சு அப்படின்னா சதுரடி கணக்குல பண்ணும். சதுரடிக்கு 50 ரூபாய் பண்ணுவோம், சதுர 40 ரூபாய் பண்ணுவோம். இடம் அதிகமாச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் வைஸ் வந்து 200 ரூபா அந்த ரேஞ்ச் பண்ணுவோம். டாடா வைரான் அப்படின்னா 190 ரூபாய் பண்ணுவோம். A to Z எல்லாமே உள்ளடக்கும். நம்ம டாட்டால கேட்டீங்க அப்படின்னா உள்ள கம்பி, கட்டு கம்பியில இருந்து எல்லாமே டாட்டால தான் கட்டி கொடுப்போம். இதுல நார்மல் கம்பிலுமே கட்டு கம்பி வந்து நம்ம டாட்டால தான் பண்ணி கொடுப்போம். ஏன்னா துரு பிடிக்க கூடாதுங்கிறதுனால அதுலயே தெளிவா பண்ணி கொடுப்போம். டாட்டாங்கிறது காஸ்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கும். டாடா ஆயுஷ்ங்கிறது அதோட கொஞ்சம் காஸ்ட் அதிகமா இருக்கும். சரிங்களா, A to Z எல்லாமே இன்க்ளூடா நான் சொல்றது. அடிக்கு வந்து 200 ரூபாய் 220 ரூபாய்க்கு டாடா ஆயுஷ்ல பண்ணுவோம். அது வந்து ஜிஎஸ்எம் பாத்தீங்கன்னா 100 ஜிஎஸ்எம் வரும். அது கம்பி வந்து லைட் ப்ளூ கலர்ல வரும். டாடா ஆயுஷ் ப்ளூ கலர்ல வரும். டாடா வைரானுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து நார்மல் சில்வர் கலர்ல வரும். டாடா வைரான் வந்து 10 வருஷம் லைஃப் வரும். ஆயுஷ்ங்கிறது 15 வருஷம் லைஃப் வரும். அதுக்கப்புறம் ரஸ்ட் ஆனாலுமே 10 வருஷம் மேல லைஃப் கண்டிப்பா இருக்கும். சரிங்களா, எந்த கம்பியுமே துரு பிடிச்சாலுமே கல்லோட இருக்கும் போது கஸ்டமர் நினைப்பாரு துரு பிடிச்சுன்னா கட் ஆயிரும், அத்து போயிடும், அந்த மாதிரிலாம் கிடையாது. A to Z கம்பி துரு பிடிச்சாலுமே அதோட தான் இருக்க போறது. சரிங்களா, நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணி கொடுப்போம். இப்ப கன்னியாகுமரி மாவட்டத்தில் வேலை நடந்துட்டு இருக்கு. நம்ம திருச்சியில கேட்டாலும் பண்ணி கொடுப்போம், கோயம்புத்தூர்ல கேட்டாலும் பண்ணி கொடுப்போம், கள்ளக்குறிச்சியில கேட்டாலும் பண்ணி கொடுப்போம், பாண்டிச்சேரியிலும் பண்ணி கொடுப்போம். தமிழ்நாடு ஃபுல்லா திண்டுக்கல், தேனி எந்த இடத்துல இருந்து நீங்க எனக்கு கால் பண்ணாலுமே கண்டிப்பா பண்ணி கொடுப்போம். நம்ம ஆல்ரெடி வந்து 1 மாசத்துக்கு மேல வேலை எப்பவுமே எடுத்து வச்சிருப்போம். நீங்க ஃபென்சிங் பண்ணணும் அப்படின்னா அர்ஜென்டா உடனே பண்ண முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு வேலையை பார்த்து நம்ம பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஃபென்சிங் ஒர்க் வந்து நம்ம வந்து சுத்தமா பண்ணி கொடுத்துரும். A to Z முடியும் அப்படின்னா முடியும்னு சொல்றோம். நம்மளால முடியாது அப்படின்னா நாங்க பண்ண முடியாது, நாங்க லோக்கல்ல பாத்துக்கோங்க நாங்க சொல்லிடுவோம். சரிங்களா, A to Z வேலை கண்டிப்பா எல்லா வேலையுமே முடியும். ஆனா சில இடம் வந்து நம்ம திருச்சியில வேலை பார்த்துட்டு இருப்போம், கோயம்புத்தூர்ல 5 சென்ட் 10 சென்ட்னு கேட்டாங்க அப்படின்னா அந்த லைன்ல பெரிய வேலை இருந்துச்சு அப்படின்னா கையோட உங்களுக்கு நாங்க அதை முடிச்சு கொடுத்துரும். சரிங்களா, A to Z எல்லாம் பண்ணி கொடுத்துரும். இப்போ மழை சீசனா இருக்கிறதுனால வேலைகள் கொஞ்சம் முன்ன பின்ன போயிட்டே இருக்கும். மழை பெஞ்சு அப்படின்னா நம்ம வந்து ஃபென்சிங் ஒர்க் பொறுத்த அளவுக்கு செய்ய முடியாது. ஏன்னா கல்லு உள்ள கொண்டு போக முடியாது, வேலை பார்க்க முடியாது. அப்படிங்கிற சொல்ல 1 நாள் 2 நாள் முன்ன பின்ன இருக்கும். வேலை ஓகேன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு வேலை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வேலையை வந்து நம்ம வந்து தெளிவா முடிச்சு கொடுத்துருவோம். சரிங்களா, அதே மாதிரி நம்ம பண்றது எப்படின்னா இப்போ 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா வேலைக்கு 2 லட்ச ரூபாய் வேலைக்கு நம்ம ஆர்டர் கொடுத்துருக்கீங்கன்னு வைங்களேன். ஒரு 1200 அடிக்கு அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து ஒரு 2 லட்ச ரூபா அந்த ரேஞ்சு ஆர்டர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம அந்த 2 ஏக்கருக்கு தேவையான வலையை கொண்டு வந்துடும். வலையை ஒரு 3 லேபரோ 4 லேபரோ கொண்டு வந்துடும். ஏன்னா மிஷின் வச்சு நம்ம கூலி அடிக்கிறதுனால லேபர்கள் வந்து அதிகம் தேவைப்படாது. நம்ம ஆட்கள் வச்சு கூலி தோண்டினா மட்டுமே தான்
லேபர் அதிகமா தேவைப்படும். அதனால மிஷின் பிடிக்கிற மட்டும் 2 பேரும், மண்ணலைக்கு ஒரு ஆளு, 4 பேர்னா 4 பேர், 3 பேர்னா 3 பேர்னா கொண்டு வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து மிஷின் வச்சு குழி அடிப்பாங்க. நம்ம வளையம் கொண்டு இறக்கி ஆளு வந்து குழி தோண்ட ஆரம்பிக்கும் போது 80%, இப்போ 2 லட்ச ரூபா வேலை அப்படிங்கும் பட்சத்துல நீங்க வந்து 1,60,000 ரூபாய் தர வேண்டியிருக்கும். மீதி அமௌண்ட் வந்து வெயிட் செட் எல்லா ஃபென்சிங் ஒர்க் வந்து எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம இடத்த மெஷர் பண்ணணும். நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு இடம் வந்து 1000 அடி 2000 அடி இருக்குன்னு நினைப்பீங்க. நம்ம ஃபென்சிங் போட்டபோது கரெக்டா பிடிக்கும் போது 10 அடி கூட வரலாம், 10 அடி கம்மியா வரலாம். சரிங்களா? அதுக்கு உண்டான என்ன காஸ்டோ அதை வந்து நம்ம மெஷர் பண்ணி தெளிவு பண்ணி கொடுவோம். சரிங்களா? இது அடிக்கு 145 ரூபாய் பண்றோம் அப்படின்னா 145 ரூபாய் வச்சுதான் கண்டிப்பா கணக்கு முடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு அதை சொல்லிட்டு நீங்க குறைச்சிக்கங்க அப்படின்னா கண்டிப்பா முடியாது. நம்மளே வந்து பட்ஜெட்ல பண்ணி கொடுக்குறோம், பெஸ்டா பண்ணி கொடுக்கணும். வேலை வந்து நம்ம என்ன சொல்றோமோ அதை வந்து தெளிவா பண்ணி கொடுப்போம். அதுல வந்து அமௌண்ட் வைஸ் வந்து குறைக்கிற மாதிரி இருக்காது. சரிங்களா? சிலவங்க வந்து 160 ரூபா சொல்லுவாங்க, 5 ரூபா குறைப்பாங்க, 5 ரூபா குறைச்சாங்க 155 ரூபாய்ன்னு சொல்ல முடிப்பாங்க. நம்ம 145 ரூபாயை நெருக்கி சொல்லியிருக்கிறதுனால உங்களுக்கு அதுவுமே வந்து லாபமா இருக்குமே தவிர கண்டிப்பா நஷ்டமா இருக்கு. நீங்க எங்க விசாரிச்சாலுமே நம்ம வந்து பெஸ்டா பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி கம்பியுமே குவாலிட்டியா இருக்கும். ஏன்னா 2.5 mm 2.5 mm கண்டிப்பா இருக்கும். நம்ம டாடா ஆயுஷ்னா டாடா ஆயுஷ், நார்மல் டாடா ஒயரானா டாடா ஒயரான கண்டிப்பா சீல் வந்துடும். சரிங்களா? வேலை வந்து சுத்தமா இருக்கும். கம்பியில எந்த மாற்றமும் இருக்காது. கஸ்டமர் என்ன ரெக்குவயர்மெண்ட் நீங்க கேக்குறீங்களோ அதுக்கேத்தால வந்து வேலை வந்து சுத்தமா இருக்கும். கம்பியும் தெளிவா இருக்கும். 4 முள்ளு கம்பி நம்ம தெளிவா போட்டு கொடுத்துருவோம். சில இடத்துல பிளெயின் கம்பி, ஸ்டே கம்பி கட்டி கொடுப்பாங்க, 3 முள்ளு கம்பி கொடுப்பாங்க. நம்ம அப்படி கிடையாது. அதுமே கல்லுக்கு கல்லு கேப் வந்து 8 அடிக்கு ஒரு கல் வந்து கனெக்ட் பண்ணி போட்டு கொடுத்துரும். சில இடத்துல வந்து 17 அடி வருது, 18 அடி வருது அப்படின்னா 9 அடிக்கு ஒரு கல் இருக்கும். சரிங்களா? ஆசை முடிகிற இடத்துல வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். நம்ம கல்லுக்கெல்லாம் உள்ள அளவு நீங்க அளந்து பாத்தீங்கன்னா 8.1, 8 அந்த ரேஞ்ச் இருக்கும். நம்ம நார்மலா எல்லாமே வந்து ட்விஸ்டட் ஃபென்ஸ் தான் பண்றது. வலையில மேல முள்ளு மாதிரி இருக்கும் பாத்தீங்களா? பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதுதான் பண்றது. நம்ம நார்மல் ராஜ்கார்ட் வயர்ல வந்து ஒன் சைட் ட்விஸ்டட் வரும். இதுல மேல பார்க்கும்போது தெரியும், உங்களுக்கு மேல கொடுத்துருக்கோம் ட்விஸ்டட் முள்ளு மாதிரி, கீழே வந்து மடக்கு வரும். இதே நீங்க டாட்டா ஆயுஷ்ல கேட்டீங்க அப்படின்னா டைல்ஸ் டபுள் சைடுமே ட்விஸ்டட் வந்துடும். மேலே முள்ளு வந்துடும், கீழே முள்ளு வந்துடும். அதே மாதிரி டாட்டா ஆயுஷ்ல உள்ள முள்ளு கம்பி தான் 4 லைன் எடுத்து கொடுப்போம். சரிங்களா? இதுல வந்து நார்மல் கம்பி கேட்டனால கஸ்டமர் வந்து கம்மியான பட்ஜெட்ல போடுறதுனால இது வந்து நார்மலா வந்து 4 கம்பி நார்மல் கம்பி கட்டி கொடுக்கும். இதுவே நீங்க டாட்டா ஆயுஷ்ல கேட்டீங்கன்னா எல்லாமே டாட்டா ஆயுஷ்ல பண்ணி கொடுத்துருப்போம். நார்மல் கம்பிக்கும் டாட்டா ஆயுஷுக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல சீல் வரும், கம்பி லைட் ப்ளூ கலர்ல இருக்கும். அதோட ஜிஎஸ்எம் வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் ஜிஎஸ்எம் வரும். 15 வருஷத்துக்கு ரஸ்ட் ஆகுது. ஏன்னா அதுல ஒரு கெமிக்கல் கோட்டிங் இருக்கனால, ப்ளூ கலர்ல கெமிக்கல் கோட்டிங் இருக்கனால அது கண்டிப்பா துருப்பிடிக்க கூடாது. நம்ம இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஃபுல்லா போய் ஆயுஷ் வேலை தான் நடந்துட்டு இருக்கு. அதனால வந்து நம்ம அதை பத்தி தெரியறதுனால நான் சொல்றேன். கம்பெனில என்ன சொல்லியிருக்காங்கன்னா 15 வருஷம் ரெஸ்ட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்கனால கண்டிப்பா அந்த அளவுக்கு லைனுக்கு கண்டிப்பா வந்துடும். சரிங்களா? நம்ம நார்மல் கம்பெனினா பட்ஜெட்ல பண்ணி கொடுப்போம். இது ஒரு 10 ஏக்கர் இடம் வச்சிருக்கீங்க, அதுல ஒரு 5 ஏக்கர் நம்ம விவசாயத்துக்கு பிரிக்கணும் அப்படின்னா A to Z இப்ப புதுசா ஒரு இடம் எடுத்திருப்பீங்க, அதை ஃபுல்லாவே அடைச்சு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணணும், உள்ள அக்ரிக்கு ரெடி பண்ணணும் அப்படின்னாலும் அதை நம்ம இடத்த பார்த்து வந்து தெளிவா பண்ணி கொடுத்துடலாம். சரிங்களா? இடம் அதிகமாச்சு 5000 அடிக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா 140 ரூபாய்க்கு கீழே கூட நம்ம பண்ணி கொடுக்கலாம். அதுலயுமே கீழே பண்ணலாம். 3 இன்ச் வேலை, 10 அடிக்கு ஒரு கல்லு, 3 இன்ச் 3 லைன் முள்ளு கம்பி போட்டோம்னா அதுல இருந்து கூட 5 ரூபா வந்து நம்ம வந்து கம்மியா பண்ணி கொடுக்கலாம். சரிங்களா? நம்ம பெஸ்டா பண்றதுனால இப்படி பண்ணாதான் நல்லா இருக்கும், நல்லா லூஸ் ஆகாம இருக்குங்கிறதுனால நம்ம இதே காஸ்ட்ல வந்து நம்ம சொல்ற மாதிரி பண்ணி கொடுக்குறோம். நீங்க கம்மியா கேட்டீங்க அப்படின்னா கம்மியா கூட பண்ணி கொடுப்போம். அதோட கம்மியா கேட்டீங்கன்னா கூட 6 அடி கல்ல போட்டு 4 அடி வலை வெட்டி கொடுப்போம். அது அடிக்கு 120 ரூபாய் பண்ணுவோம். சரிங்களா? அதுல 3 முள்ளு கம்மி வந்துடும். A to Z முடியாதுன்னு எது கேட்டீங்களோ கஸ்டமர் பட்ஜெட்ல கேட்டீங்கன்னா பட்ஜெட்ல சொல்லுவோம். நீங்க தெளிவா பண்ணணும் அப்படின்னா நம்ம தெளிவா சொல்ற மாதிரி நம்ம தெளிவா பண்ணி கொடுப்போம். சரிங்களா? வேலையை பார்க்கும்போது தெரியும். காங்கிரீட் போட்டிருந்தோம். இது நம்ம போட்டு மழை பெஞ்சிருச்சுன்னா ஒரு 2-3 நாள் வேலை செய்ய முடியல. உள்ள போட்ட கல்ல வந்து வெளியே தூக்கி காங்கிரீட் போட முடியல. கஷ்டப்பட்டு நம்ம கஸ்டமர் ஆட்கள் வந்து வேலை பார்த்தாங்க. இருந்தாலுமே வேலை வந்து நம்ம தெளிவா முடிச்சிட்டோம். ஒரு வேலை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வேலைக்கு வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த வேலைக்கு போவோமே தவிர அதுக்கு முடிக்க முன்னாடி போறது இல்ல. சரிங்களா? A to Z மழை பெஞ்சாலும் சரி தங்கி இருந்துட்டு வேலையை முடிச்சுட்டு தான் போவோம். சப்போஸ் மழை 2-3 நாள் பெய்யுது அப்படின்னா ஊருக்கு போயிட்டு அடுத்த நாள் வர்ற மாதிரி கூட இருக்கும், 2 நாள் கழிச்சு கூட வர்ற மாதிரி இருக்கும். வேலை எடுத்துட்டோம் அப்படின்னா தெளிவா பண்ணிட்டு மழை காலங்கிறதுனால நான் சொல்றேன். மற்றபடி வெயில் டைம்ல வந்து A to Z முடிச்சுட்டு கண்டிப்பா போயிட்டே இருப்போம். சரிங்களா? கண்டிப்பா வரும்போது 80% பணம் தர்ற மாதிரி இருக்கும். மீதி அமௌண்ட் வந்து முடிச்சுட்டு எடுத்துருவோம். நீங்க பணம் தந்ததுக்கு அப்புறம் வண்டி நம்ம தோஸ்து வண்டியில இருக்கு, அதுல வந்து கல் கொண்டு வரும். இல்ல பெரிய இடம் அப்படின்னா உள்ள லாரி இறக்கிடலாம் அப்படின்னா லாரியில கொண்டு கல் கொண்டு இறக்கிடுவோம். சரிங்களா? வேலையை வந்து தெளிவா பண்ணி கொடுப்போம். கண்டிப்பா நம்ம கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம சன் ஃபென்சிங் நம்ம கம்பெனி வந்து திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர்ல இருக்கு. நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா தெளிவா பண்ணி கொடுப்போம். எவ்வளவு இடம்னாலும் சரி, 5 சென்ட்னாலும் சரி, 5000 ஏக்கர்னாலும் சரி, நம்ம வந்து தெளிவா எவ்வளவு நாளாலும் பண்ணி கொடுக்கலாம்.
கண்டிப்பா தொடர்பு கொள்ளுங்க. தெளிவான வேலை வந்து சுத்தமா நான் பண்ணி கொடுப்போம். ஆனா வேலை வந்து சுத்தமா இருக்கும். நம்ம என்ன சொல்றோமோ அதே மாதிரி வேலை சுத்தமா இருக்கும். கல்லுக்கு கலர் கொடுக்கணும் அப்படின்னா 1000 அடிக்கு மேல அடிக்கும். 1000 அடி அடிக்கணும் அப்படின்னா 3000 சார்ஜ் பண்ணுவோம். 2000 அடினா 6000 சார்ஜ் பண்ணுவோம். சரிங்களா? கலருக்கு தனியா வரும். கஸ்டமர் கலர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம அதுல வந்து கலர் அடிக்கிறது இல்ல. சரிங்களா? A to Z எல்லாமே ஃபென்சிங் ஒர்க் வந்து கலருக்கு மட்டும் தனியா கழிச்சு நம்ம ஃபென்சிங் பண்ற மாதிரி தான் காஸ்ட் 145 ரூபாய் பண்ணும். அது கலர் அடிக்கணும் அப்படின்னா 1000 அடிக்கு வந்து 3000 சார்ஜ் பண்ணும். கண்டிப்பா தொடர்பு கொள்ளுங்க. வேலையை பார்க்கும்போது தெரியும். ஃபுல்லாவே சுத்தி வயக்காடு தண்ணி பெரிய இருக்கு பாத்தீங்களா? வயக்காடு சுத்தியுமே ஃபென்சிங் வந்து தெளிவான முறையில வந்து சுத்தம் வச்சு கொடுத்துரும். உள்ளமே நம்ம 3 முள்ளு கம்பி கட்டிடும். முள்ளு கம்பி 4 லைன் கட்டிட்டு அதுலயுமே நம்ம ஸ்டே கம்பி வச்சு அது முள்ளு கம்பி ஆடாத மாதிரி வலையோட சேர்த்து வந்து கட்டி கொடுத்துரும். அதனால வந்து உங்களுக்கு சுத்தமா இருக்கும். பாத்தீங்களா? வேலை இடம் கொஞ்சம் மோசமான இடம் தான். அதனால கஸ்டமர் வந்து காங்கிரீட் கண்டிப்பா போடணும்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளும் காங்கிரீட் போடுறோம்னு சொன்னதுனால காங்கிரீட்டும் போட்டாச்சு. நன்றி மக்களே. இன்னொரு வீடியோல சந்திப்போம்.